வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மென்சுரேஷனில் ஒரு இம்பார்ட்டண்டான சம் படிக்கிறேன் பாருங்கள். ஃபைண்ட் தி சைட் ஆஃப் அன் ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் ஹூஸ் பெரிமீட்டர் இஸ் 129 சென்டிமீட்டர். என்னென்னா ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிளோட சைடு கேட்குறாங்க பெரிமீட்டர் கொடுத்துட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கணும். 3 பக்கமும் சமமாக இருக்கணும். அதுதான் ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள். ஸோ 3 பக்கம் சமமாக வர மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சி இதில் இந்த சைடு இருக்குது பாருங்கள், இந்த சைடு தான் கேட்குறாங்க. இப்போது இதோட பெரிமீட்டரை கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர்னால் சுற்றளவு, அது 129 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இதோட ஒரு சைடு கேட்குறாங்க. அப்போது இங்கே பாருங்கள், இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, 3 சைடும் சமமாக தான் இருக்கும். அப்போ ஏதாச்சும் ஒரு சைடு கண்டுபிடிச்சா போதும். அப்போது சுற்றளவு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா அந்த பெரிமீட்டரை சுற்றளவை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு கிடச்சிரும். எப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ஏன்னு வச்சுக்கிறேன் ஒரு சைடை. ஸோ எல்லாமே சமமாக இருக்கிறதால ஏன்னு வச்சுக்கிறேன். ஸோ இது 3த்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ. ஸோ 3த்தையும் நான் ஆட் பண்ணும்போது அதோட சுற்றளவு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 129 கொடுத்துருக்காங்களா, 129 சென்டிமீட்டர். ஸோ இந்த 3A ஆட் பண்ணால் என்ன வரும், 3A = 129. அப்போது A = 129 டிவைட் பை 3. இந்த 129 3ஆல் அடிச்சிங்கன்னா 4 3s are 12, 3 3s are 9. அப்போது A = 43 சென்டிமீட்டர். ஒரு சைடு என்னென்னா 43 சென்டிமீட்டர். அப்போ எல்லா சைடுமே 43 தான் வரும். ஸோ நீங்கள் கூட்டி கூட பாருங்கள் 3 சைடும். அப்போ 3 சைடும் 43 43 3 டைம்ஸ் 43 நீங்கள் ஆட் பண்ணால் கூட உங்களுக்கு 129 கிடச்சிடும். இப்படி தான் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய மென்சுரேஷன் சம் வேணும்னா மறக்காம என் சேனலில் ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.